நம்ம கத்திரிக்காயில் தவாவில் செஞ்ச 65 கத்திரிக்காய் 65 தவாவில் செஞ்சது. இது வந்து சிக்கன் மாதிரிக்கே நம்ம பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். கத்திரிக்காய் தவா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தனி மிளகாய் தூள் நம்ம எவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், இது அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உப்பு, இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இது பண்ணிக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு. நம்ம கத்திரிக்காய் நம்ம எவ்வளோக்கு எடுத்து வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டிக்கிடுவோம். இதை வந்து ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிருவோம். அப்போ நல்லா ஒட்டிக்கிறோம். ஆயில் ஊற்றினா அந்த கத்திரிக்காயில் வந்து நல்லா இது பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காயும் நம்ம அதோட சேர்த்து நல்லா இது பண்ணிடுவோம். கத்திரிக்காய் ஒன்று ஒன்றா நல்லா இது மேலே அப்ளை பண்ணி அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம கத்திரிக்காயில் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பெரிய நீல கத்திரிக்காய் இல்லை குண்டு கத்திரிக்காய் எது வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல சைடில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து பெப்பர் பவுட்ரு, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, உப்பு போட்டுருது. நம்ம வந்து கொஞ்சம் கடலை மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இப்படி பிரட்டி வச்சுக்கிடுவோம். பிரட்டி வச்சுட்டு இதில் வந்து நம்ம சிக்கன் 65 பவுடர் இருக்குங்க, அதை இது மேலே கொஞ்சம் போட்டு விட்டுக்குருவோம். கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பிரட்டி இதே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே நம்ம ஊற வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம பிரட்டி வைப்போம் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து கத்திரிக்காய் தவாவில் போட்டு எடுக்கிற 65 மாதிரி நம்ம பண்ணியாச்சு. வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் 65 இப்போ பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வைக்கணும். இப்போது இது இப்போ நல்லா வெந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இது வேக நம்ம வந்து திருப்பி போடலாம். நல்லா வெந்துகிட்டு இருக்கு. 65 அவ்வளோதான். இந்த ஒன்று ஒன்றா நம்ம வந்து அழகாக நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுத்த வேண்டியதாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். யாருக்குமே வந்து கத்திரிக்காய் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா நம்ம கட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கிறணும். இது சாம்பார் சாதம், நம்ம விரத நாட்கள்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் நேரம் இவ்வளோதான். ரொம்ப சீக்கிரம் கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடுறதுனால நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். கத்திரிக்காயில் தவாவில் செஞ்ச கத்திரிக்காய் 65 நம்ம பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். 2-3 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ. பாய்.